டேய் மச்சான், என்னடா நம்ம எடிட்டர் ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாரு. அதுவும் மச்சான், நமக்கு தொழில் கத்து கொடுத்த குருக்களுக்கு குரு வணக்கம் சொல்றாராமா. நன்றி சொல்ல உனக்கு, நன்றி சொல்ல உனக்கு, நன்றி சொல்ல உனக்கு. என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடா அவன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூறாடா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா. அவனை ஃப்ரீயா விடு மச்சி, நல்ல டைட்டிலா யோசிச்சு சொல்லுவான். அதுக்குள்ள நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். சபா செம்ம ஹெட்டாக் மச்சி, பயங்கரமா பசியும் எடுக்குது. பக்கத்துல சேட்டா கடையில பணியாரம் கூட ரெடி ஆயிடுச்சான். அதான் சரி சாப்பிட்டு மாத்திரை போடலாமா இல்ல பாராசெட்டமால் போட்டு ஒரு பணியாரம் விட்டுலாமான்னு பாக்குறேன். தம்பி, பணியாரம் கொடுத்தே சட்னி வச்சியாடா? சட்னி இருக்கா இல்லையாடா? ரொம்ப படுத்துறியாடா? ஐயோ படுத்துறானேவன். சார், சட்னி எங்க வைக்கணும்? பீச் ரோட்ல கொண்டு போய் புட் சட்னி ஹியர் மேன். இங்க தானே சாப்பிடுறேன். டேய் அங்க என்னடா சத்தம்? அட அதுவா சார், நம்ம கடைக்கு பின்னாடி ஒரு கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவில் கோபுரத்தில் அந்த குரங்குங்கெல்லாம் ஏறி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வரவங்க போறவங்களாம் வெறுப்பேஜுன்னு சுற்றிக்குது சார். அப்படியே நம்ம கடை மேலே வேற வந்து எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆட்டம் தான் சார் அது சத்தம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார். டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? சீக்கிரமா வாங்கடா, கை கழுவிட்டு. அங்க டைட்டில் கூட ரெடி ஆயிட்டு இருக்கோம். டேய் நாங்கெல்லாம் போய் சாப்பிட்டே வந்துட்டோம், நீ இன்னும் டைட்டில் ரெடி பண்றடா? இது என்ன நூடுல்ஸா 2 நிமிஷத்துல ரெடி பண்றதுக்கு? மூளையை கசக்கி பிழிஞ்சு ஏதாவது ஒரு டைட்டில யோசனை பண்றது கூட பெரிய விஷயமே இல்லை. அப்படி நம்ம யோசனை பண்ண டைட்டில வேற எவனாவது எந்த மூலையிலயாவது யூஸ் பண்றானான்னு செக் பண்றதுக்குள்ள நான் தள்ளிடும் போங்க. சரி சரி, அப்படி என்னத்தை யோசிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு பாக்கலாம். இஸ்மாயிலிசாயம், இஸ்மாயிலிசம். என்னடா இது டைட்டில்? டேய் இப்படிலாம் ஒரு டைட்டிலாடா? ஐயோ ஐயோ, இப்படிலாம் டைட்டில் வைப்பீங்க? ஐயோ மச்சி, அது இஸ்மாயிலிசம் இல்ல மச்சி, ஸ்மைலிசம்னு படிக்கணும். என்னத்த நீயும் படிச்சு போ. ஓஹோ, அது இப்படி படிக்கணுமா? ஸ்மைலிசம். ஹே நல்லா இருக்கடா, செம்ம ஃபேஷனா இருக்க வேர்டு. மச்சான் இது எப்படி தெரியுமா இருக்கு? டூரிசம், ஜேர்னலிசம், ஃபேஷனிசம், இசையிசம், இந்த மாதிரி ஒரு கேட்சியான வேர்ட்ல இருந்து சூப்பரா பிடிச்சிருக்காங்கடா. ஒரு ட்ரெண்டியான வேர்டுடா, செம்மையா இருக்கு.